ஒவ்வொரு நபருக்கும் தேகத்திலே ஒரு குற்றம் உருவாகிறது என்றால் அந்த குற்றத்திற்கு பெரும் காரணம் மனம்தான். ஒருவருக்கு குணமாகவில்லையா, அதற்கு பெருங்காரணம் மனம்தான். குணம் ஆவதற்கு நீங்கள் முயற்சி எடுக்கவே இல்லையா, அதற்கு காரணம் மனம்தான். உடலிலே ஒரு பகுதி நோய் உண்டானால், கையோ காலிலோ ஒரு வலி வேதனை ஏதாவது உண்டானால், இப்போ உங்களுக்கு பல்லு இருக்குங்கிற கவனம் இப்போ இருக்கவே இருக்காது. பல்லுல ஒரு வேதனை வரட்டும், நாக்குல ஒரு வேதனை வரட்டும், வயிறுல ஒரு வேதனை வரட்டும், பிறப்பிறப்புக்கு ஒன்று இருக்கு பிறப்பிறப்பு என்று அறிமுகமாவதே சிலருக்கு எப்ப அறிமுகம் ஆகுதுன்னா, அங்க ஏதாவது ஒரு அரிப்பு பிரச்சனை தொந்தரவு வந்தா தான். எந்த உடல் பாகத்திலே பிரச்சனை வருகிறதோ உங்களுடைய முழு கவனமும் அங்கேதான் இருக்கும். அதுவரை அந்த பாகத்தை பற்றி யோசித்திருக்க மாட்டீர்கள், யோசித்திருக்க வாய்ப்பே கிடையாது. எங்கே குறை உண்டாகிறதோ, எங்கே பிரச்சனை உண்டாகிறதோ, எந்த உடல் பாகத்திலே எந்த உடல் அங்கத்திலே கோளாறுகள் குறைபாடுகள் சிக்கல்கள் உண்டாகிறதோ அதை நோக்கி நம்ம கவனம் இருக்கும். காலில் வலி இருந்தால் தான் ஒருவருக்கு கால் இருக்கிறது என்பதே நினைவிலே இருக்கும். வலி இல்லை என்றால் நோ பெயின். காலில் வெரிகோஸ் வெயின் கிடையாது, லெக் பெயின் கிடையாது, எதுவுமே கிடையாது, முட்டி வலி எந்த வலியுமே இல்லைன்னா கால் இருப்பது பற்றியே ஒருவருக்கு தெரியாது. கையில் ஒரு காயம் இருந்தால் தான் ஒருவருக்கு கை பற்றி தெரியும். காயம் இல்லை என்றால் கை பற்றி ஒருத்தருக்கு தெரியவே தெரியாது. உடலில் இருக்கக்கூடிய பாகம் நோய்வாய்ப்பட்டால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ண முடியும். சில பேருக்கு பிரெயினே டேமேஜ் ஆகும். பிரெயினே டேமேஜ். மன அழுத்தம், மன வாட்டம், மன பதட்டம், மன நோய், மன சிக்கல்கள், மன இறுக்கங்கள், மன கோளாறுகள், பொய் சொல்லுதல், கோபம், போட்டி, பொறாமை, வஞ்சகம், சூழ்ச்சி, காமம், களவு, திருட்டு, ஏகப்பட்ட சிக்கல்கள். 24 மணி நேரமும் பிரெயின் மோசமான விஷயங்களை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கிறது சில பேருக்கு. 24 மணி நேரமும் மன அழுத்தத்திலே இருக்கிறது மனம் சிலருக்கு. 24 மணி நேரமும் கோபத்திலே இருக்கிறார்கள் சிலர். சில பேர் ஆரோக்கியமா இருந்தாலே அதை குறையா நினைக்கிறாங்க. யாருக்காவது சீக்கு இல்லைன்னா, சீக்கு இல்லைன்னா யாருக்காவது சீக்கு இல்லாம இருந்தாங்கன்னா, யாராவது சீக்கோட இருந்தாங்கன்னா, சர்க்கரை வியாதி, தைராய்டு, ஏதாவது பிரச்சனை இருந்தாங்கன்னா, அது ஒரு நார்மல் பாடி மாதிரி ஆயிடுச்சு இப்போ உலகத்துல. யாருக்காவது தேகம் சரியா இருக்கு, ஒரு 70-80 வயதாகி நல்லா இருக்காங்க, ஆரோக்கியமா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஊரே வேடிக்கை பார்க்குது அவரை. ஒரு வித்தியாசமான ஆளு மாதிரி. என்ன உங்களுக்கு காய்ச்ச கூட வந்தது இல்லையா, என்ன உங்களுக்கு தலைவலி கூட வந்தது இல்லையா, என்ன நீங்க அவ்வளவு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஊரே வேடிக்கை பார்க்கும். ஊரே வேடிக்கை பார்க்கும். நல்லா இருக்கிறதே இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆரோக்கியமா இருந்தாலே அதை குறையா நினைக்கிறாங்க சில பேர். அவருக்கு வியாதியோட இருந்தா தான் நல்லா இருக்கிறாரு அவரு அப்படின்னு அர்த்தமாகுது இன்னைக்கு. ஏன்னா எல்லாருக்கும் சீக்கு இருக்குல்ல. உடம்பில் எந்த ஒரு பகுதி ஆரோக்கியம் அற்றதாக இருக்கிறதோ அந்த ஒரு பகுதியை மட்டுமே பற்றி மனம் சிந்திக்கும். அதுல இன்னொரு விஷயம் தெரிஞ்சாங்க, அந்த உடல் பகுதி கெட்டுப்போனதுக்கு காரணமே அந்த மனமாகத்தான் இருக்கும். உங்கள் உடம்பில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை, உடலிலே உண்டாகி இருக்கக்கூடிய உடல் வேதனை பிரச்சனைகளை உங்கள் மனதோடு தொடர்பு படுத்த முடியும். உங்கள் மனதிலே உண்டான ஏதோ ஒரு பிரச்சனையால் தான் உடல் அங்கத்திலே பிரச்சனை. நம் உணர்வுகளினுடைய வெளிப்பாடுகளை உடம்பு அங்கீகாரம் செய்யும். அந்த உணவு அங்கீகரித்து விட்டால், நீங்கள் பூரண மகிழ்ச்சியிலே இருந்தால் உடல் அங்கீகாரம் செய்து உடம்பை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். உங்களுடைய உணர்வு கெட்டு போனால் அது உடம்பை நோக்கி நகர்கிறது. உடம்பு அந்த கெட்டுப்போன உணர்வை உடம்பு அங்கீகாரம் செய்கிறது. உடம்பு கெட்டு போகும்.
ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கெல்லாம் என்ன காரணங்கிறீங்க? மைண்ட் ரிலாக்ஸ் இல்லாம வண்டி ஓட்டினாக்க ஆக்சிடென்ட் ஆகத்தான் போகுது. நீங்க நல்லா ஓட்டினாலும் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா எதிர வர்றவர் மனம் கெட்டு போய் வந்தாரு, அதனால உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கெல்லாம் மன கவனம் இல்லை, மன ஒருமைப்பாடு இல்லை, போக்கஸ் மைண்ட் இல்லை, கவன சிதறல்கள், மைண்ட்ல தாட் ப்ராசஸ் வேறு ஏதோ ஒரு எண்ணத்திலே வாகனத்தை இயக்கும் போது தானே வாகனத்தில் ஆக்சிடென்டே வருது. நோய்வாய்ப்படவும் காரணம் மனம்தான். உங்கள் உடம்பிற்கு அங்கத்திற்கு ஒரு பிரச்சனை வந்துவிட்டது என்றால், உங்கள் உறுப்புகளிலே ஒரு காயம் உண்டாகிவிட்டது, உள் உறுப்புகளிலே கிட்னியில ஒரு ஃபெயிலியரோ, கிட்னியில ஒரு கல்லோ, பித்தப்பையில் ஒரு கல், இறப்பையில் ஒரு புண், உங்கள் உடல் உறுப்புகளிலே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் அதிலிருந்து விடுபட்டால்தான் உங்கள் வாழ்க்கை மனநிலை ஒரு நல்ல அமைதியான நிலைமைக்கு வரும். இல்லைன்னா மிகவும் பதட்டமான இடத்திலே இருப்பீர்கள், ரொம்ப சிக்கலாக இருப்பீர்கள். நீங்க பாருங்க, உடம்பு சரியானாதான் மன அமைதியாகும், மன அமைதியானாதான் உடம்பே சரியாகும். அது ரெண்டுமே ஒரு 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 எப்படி சொல்றது, ரெண்டுமே ஒரு சிக்கலான ஒரு விஷயம். உடம்பு குணமானா மனசு ரிலாக்ஸ் ஆகும், மனசு ரிலாக்ஸ் ஆனா உடம்பு குணமாகும். இதுல எது ரொம்ப பெரிய முக்கியம்? மைண்ட் ரிலாக்ஸ் தான் ரொம்ப முக்கியம். மிகவும் அமைதியற்ற மனநிலைமையில் இருக்கிறீர்களா? நல்ல மனநிலைமைக்கு நீங்கள் மாறினால்தான் எந்த மனிதனும் வாழ்க்கையினுடைய ஆரோக்கியம் என்கிற மையத்தை நோக்கி ஒருத்தர் நகர முடியும் என்றால் அது மனம் அமைதி நிலை பெற்றால் மட்டும்தான். பிரெயின்ல நிலையற்ற சிந்தனைகள் இருந்தால் 10 நிமிடம் உங்களால் தனியாக அமர்ந்திருக்க முடியவில்லை என்றால் உங்களுடைய பிரெயின் டேமேஜா இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களை ஒரு காகிதத்திலே எழுத முடிந்தால், தோன்ற தோன்ற எழுத முடிந்தால், சில பேருக்கு எழுதக்கூட முடியும், எழுதியதை பிறருக்கு காட்ட முடியாது. ஏன்னா மைண்ட்ல நல்லதும் தோணும், கெட்டதும் தோணும். உங்களுக்கு என்னவெல்லாம் எண்ணங்கள் தோன்றுகிறதோ, எவ்வளவு உதயமாகிறதோ, எவ்வளவு நீங்கள் யோசிக்கிறீர்களோ, என்னென்ன சிந்தனைகள் உங்களுக்கு மனதிலே ஓடுகிறதோ அதையெல்லாம் தெளிவாக ஒரு பேப்பரில் எழுதணும், எழுதி பிறரிடம் காட்ட வேண்டும், அதை படம் பிடித்து பிறரிடம் காட்ட வேண்டும் என்றால் உங்களால் முடியாது. 10 நிமிஷம் உட்கார்ந்து மனசுல தோன்றக்கூடிய எண்ணங்களை ஒரு காகிதத்தில் எழுதி காட்ட வேண்டும் என்றாலும் கூட, உங்களுக்கு அன்பான நெருங்கிய நண்பரிடம் காட்ட வேண்டும் என்றாலும் கூட, உங்களுடைய இருதயத்துக்கு நெருக்கமான கணவன் மனைவியிடம் காட்ட வேண்டும் என்றாலும் கூட நீங்கள் காட்ட முடியாது. ஏனென்றால் பிறரிடம் காட்ட முடியாத அளவுக்கு, பிறரிடம் சொல்ல முடியாத அளவுக்கான எண்ணங்கள், சில பேருக்கு பைத்தியக்காரமான எண்ணங்கள் கூட தோன்றி இருக்கும். ஒரு பேப்பர்ல எழுதி வெளியில காட்ட முடியாத அளவுக்கு அந்த நபருக்கே நமக்கு இவ்வளவு தோணுதா, இப்படிலாம் தோணுதான்னு அந்த நபருக்கே அன்றைக்கு தான் அறிமுகமாகும். உங்க லைஃப்ல வாய்ப்பு இருந்தா ஒரு 10 மினிட் உட்காந்து ஒரு வெள்ளை பேப்பர்ல உங்களுக்கு தோன்றதெல்லாம் எழுதி பாருங்க. நீங்களே எதிர்பார்த்திராத உங்களினுடைய ஒரிஜினல் முகம் வெளிப்படும், உங்களிடமிருந்து அந்த எண்ணங்கள் வெளிப்படும். பைத்தியம் பிடித்ததாக நினைக்கும் அளவுக்கு சில பேருக்கு எண்ணங்கள் கோளாறுகள் இருக்கும். என்ன கோளாறு உள்ளவங்க எல்லாருக்கும் அப்படி இருக்காது, பலருக்கு நான் சொல்ற அந்த நெகட்டிவான இந்த மைண்ட் பிரச்சனை இருக்கு. மைண்ட் பிரச்சனை உள்ளவங்களுக்கு நான் சொல்ற மாதிரி இருக்கும். பொருத்தமற்ற எண்ணங்கள் தோன்றுகிறது என்பது உங்களுக்கு புரிய வரும், பயனற்ற எண்ணங்கள் தோன்றுகிறது என்று உங்களுக்கு புரிய வரும், முரண்பாடான எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றுகிறது என்று புரிய வரும். இதையெல்லாம் நீங்கள் காண்பீர்கள், பைத்தியம் பிடித்தது போல ஆவீர்கள். நல்லவனா கெட்டவனா என்று நீங்களே உங்களை சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு சில எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றி மறைந்து போகும். 10 நிமிஷம் மனசுல உருவாகிற எண்ணங்களை மனப்பூர்வமா மனசாட்சியின்படி நீங்கள் எழுதினாலே போதும், உங்களுக்குள் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் கண்டு தெளிந்து ஆச்சரியப்பட்டு போவீர்கள். நீங்கள் புத்திசாலித்தனமான நபரா, மன அழுத்தம் உடையவரா, பைத்தியமா, அரலூசு மாதிரி இருக்கமான்னு நமக்கே தெரிஞ்சிடும். பெரிய அறிவாளி
அப்படின்னு சொன்ன ஆளெல்லாம் நீங்க அறிவாளியா இல்லையான்னு விளங்கிடும். முழுசா எழுதி பார்த்தா போதும். 10 நிமிடம் கூட உங்கள் மன அமைப்புக்குள்ளே என்ன நடக்கிறது என்பதை உங்களால் பார்க்க முடியாமல், ஐயோ ஒன்றும் முடியலப்பான்னு ஒன்று யார்ட்டாவது பேச போயிருவீங்க, இல்லை செல்போன் எடுத்து வந்துடுவீங்க, இல்லை ஏதாவது ஒரு வேலைக்கு போயிருவீங்க. மனுஷனால சும்மா இருக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு மனசு ஆக்டிவ் ஆயிடுச்சு, அவன் மனுஷன். மனசு அவன், அதனாலே மனுஷன். மனதின் அடிப்படையில் மன அடிப்படையில் செயல்படுகிறான். மனது அதன் அடிப்படையில் மனிதன் மனதின் அடிப்படையில் செயல்படுகிறான். மனம் அலைபாய்கிறது, பறக்கிறது. வானத்திலே பறக்கும் வானூர்தியை விட அதிகமாக பறக்கும். மனோவேகம் என்பது காற்றின் வேகத்தை விட, சவுண்ட் ஒலி வேகத்தை விட, வெளிச்சத்தின் வேகத்தை விட, சவுண்ட் லைட்டோட வேகத்தை விட அதிகமான வேகம் வாய்ந்தது மனோவேகம். 10 நிமிடம் கூட மன அமைப்பிலே என்ன நடக்கிறது என்பதை ஆராய்ச்சி செய்வ அளவுக்கு நமக்கு முடியவில்லை என்றால் நம்ம நிச்சயமா மனக்குழப்பத்தில் இருக்கோம்னு அர்த்தம். மனம் குழம்பினால் மனச்சிக்கல் அது மலச்சிக்கலாக வரும். மனதிலே என்றைக்கு ஒரு பிரச்சனை உருவாகிறதோ அது உடம்பிலே கட்டாயமாக பிரச்சனையாக வெளிப்பட்டே தீரும். மனநலம் ஆரோக்கியமாக இருந்தால் உடலமைப்பு மிக சிறப்பாக, மிக பிரம்மாண்டமாக இருக்கும். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம். மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. மனசு நல்லா இருந்தா எந்த யோகமும் வேண்டியதில்லை. மனம் நல்லா இருந்தா எந்த மந்திரமும் சொல்ல வேண்டியதில்லை. மனது நல்லா இருந்தா எந்த விதமான உடற்பயிற்சிகளோ, எந்த விதமான வாசி சம்பந்தப்பட்ட மூச்சு சம்பந்தப்பட்ட பயிற்சிகளோ பெரியதாக எதுவுமே அவசியம் இல்லாமல் போய்விடும். மனது செம்மையாக இருந்தால் போதும், நன்றாக இருக்கலாம். மனதினுடைய சமநிலை மிகப்பெரிய முக்கியம். உடம்பும் மனதும் பிரிக்க முடியாதது. பிரிக்க முடியாதது எதுவோ உடலும் மனமும். உடல் கண்ணுக்கு தெரிந்தது, கண்ணுக்கு தெரியாதது மனசு. கண்ணுக்கு தெரியாது மனசு. உடம்பிலே மாற்றம் உண்டானால் மனதில் தெரியும். மனதிலே மாற்றம் உண்டானால் அது உடம்பிலே தெரியும். திடீர்னு ஒரு காயம் உருவாயிருச்சுன்னா அது மனசால உருவான காயம் இல்லை. இப்போ ஏதோ ஒரு நாய் திடீர்னு வந்து கடிச்சிருச்சு, காயம் உண்டாயிருச்சுன்னா அதுக்கும் மனசுக்கும் சம்பந்தம் இல்லை. நேரா வந்து நாய் வந்து கடிச்சிருச்சு நம்மளுக்கு. நம்ம நல்லா தான் போயிட்டு இருக்கோம் ரோட்ல, வேற ஒருத்தர் வந்து மோதிட்டாரு, நமக்கு உடம்புக்கு காயம் உண்டாயிருச்சு அப்படின்னா நம்ம மனசுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. உடம்புல காயம் வந்துருச்சு. உடம்புல காயம் வந்தா, உடம்புல பிரச்சனை வந்தா அதனால மன பாதிப்பு வரும். மனசுல பாதிப்பு வந்தா உடம்புக்கு பிரச்சனை வரும். ஒன்றில் காயம்பட்டால் இன்னொன்றில் பிரதிபலிக்கும். ஒன்றில் ஏற்படும் மாற்றம் இன்னொன்றுக்கு வரும். மனதிற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் நீங்கள் நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி இது நிச்சயமா தொடர்பு இருக்கு. உங்களுடைய மனது இருக்குல்ல, மனது அதால உங்களை குணப்படுத்தவும் முடியும், இல்லாத நோயை உருவாக்கவும் முடியும். மனதை எப்படி நீங்கள் கையாளுகிறீர்களோ அந்த கையாளுவதை பொறுத்து தான் உங்களுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய நோய்கள் குணமாவதும் நோய்கள் வராமல் தடுக்கப்படக்கூடிய நிகழ்ச்சியும் உங்களுக்கு நடக்க வேண்டும் என்றால் மனதை நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள் என்பது முக்கியம். மனதில் உருவாகக்கூடிய மாற்றங்கள் கெமிக்கல் ஆக்ஷன், கெமிக்கல் ரியாக்ஷன், கெமிக்கல் வேதி மாற்றங்கள் உடம்பிலே உண்டாகி உடம்பிலே பிரதிபலிக்கிறது. மனதிலே உண்டாகக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் வேதியியல் ரசாயன மாற்றமாக உங்களுடைய உடம்பிலே வந்தே தீருகிறது. உடம்பில் நடக்கக்கூடிய வேதியியல் மாற்றம் தான் உடம்பிலே உங்களுக்கு வியாதிகளையும் தருகிறது, உடம்பிலே உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் தருகிறது. இப்போ ஒருத்தருக்கு மலச்சிக்கல், மூலம் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குன்னா மனசுல சிக்கல் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். சோரியாசிஸ் உண்டானுச்சுன்னா குற்ற உணர்ச்சிகளோ அதோ இருக்கு அப்படின்னு அர்த்தம். இருதய பிரச்சனைகள், ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடம்பு சூடாதுன்னா பய உணர்வுகள், நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம், ஒருத்தர் வர்றவரு அலறி அடிச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தர் ஓடி வாராருன்னு வச்சுக்கோங்களேன். அவரை கூப்பிட்டு ஏன்பா அப்படி அலறி அடிச்சுட்டு ஓடி வாரேன்னு நம்ம கேட்கிறோம். அவர் சொல்றாரு, ஒரு மதம் பிடிச்ச அணை என்னை துரத்திக்கிட்டு வருது.
நான் தப்பிச்சு ஓடி வா. மதம் பிடிச்ச யானை வந்துகிட்டு இருக்கு, இந்த வழியில வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவாரு. இப்ப நம்ம மனநிலைமை என்னவா இருக்கும்? மெதுவாக அதுவரை நடந்த நாம், நேர்பாதையிலே அதுவரை சென்ற நாம், நம்ம போற பாதையிலே யானை வருவது நமக்கு தெரிந்து விட்டது. சாதாரண யானை அல்ல, மதம் பிடித்த யானை, கொலை வெறியோடு வந்து கொண்டிருக்கக்கூடிய யானை நமக்கு எதிரே வருவது நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு விட்டது. ஒரு நபர் வழியிலே ஓடி ஓடி சென்றவர், வேகமாக ஓடி வந்தவர் நமக்கு அறிவித்து விட்டு அடுத்த வினாடி பயம் நமக்கு மனதிலே ஓடத் துவங்கும். யானை குறித்து நமக்கு பயம் உண்டாகும். யானை என்பது ஒரு காலத்திலே நீங்கள் பார்ப்பதற்கு மகிழ்ச்சி அடைந்திருப்பீர்கள். கோவில்களிலே யானைக்கு நீங்கள் காசு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி இருப்பீர்கள். யானையை வேடிக்கை பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பீர்கள், ஆனந்தமும் அடைந்திருப்பீர்கள், யானையை பார்த்து ஆச்சரியம் பெற்றிருப்பீர்கள். அதே யானை இன்றைக்கு வெறிபிடித்து ஓடி வருகிறது என்றால், இன்றைக்கு உங்களுடைய உடலிலே ஹார்மோன் தூண்டல், வேதி மாற்றங்கள் உண்டாகும். அதிவேகமாக ஓடுவதற்கான ஹார்மோன் உங்களுக்கு சுரக்கும். ஏனென்றால் எதிரே வருவது மதம் பிடித்த யானை. உங்கள் உடம்பிலே ஹார்மோன் சுரந்து உங்களை வேகமாக விரைவாக ஓடும்படியாக கட்டளையிட்டு ஓடுவதற்கு உங்களை துடிக்க வைத்து, இயல்பாக உங்களுக்கு நடப்பதற்கு தேவைப்படும் ஆற்றலை விட ஓடுவதற்கு தேவையான அதிகப்படியான ஆற்றலை வேதியியல் மாற்றத்தின் காரணமாக உங்களுடைய உடலுக்கு புதிய ஹார்மோன்களை சுரக்க செய்து ஆற்றல்களை உங்களுக்கு கொடுக்க செய்து, வேதியியல் மாற்றத்தின் காரணமாக உங்களுடைய உடலானது வேகம் எடுக்க தொடங்குகிறது, வேகமாக இயங்க தொடங்குகிறது. மனதில் ஏற்பட்ட வேதியியல் மாற்றம் பிறகு உங்கள் உடலில் ஏற்பட்ட வேதியியல் மாற்றமாக ஹார்மோன்களை சுரக்க வைத்து, இந்த வேதியியல் மாற்றத்தின் காரணமாக உங்களுடைய உடம்பு வேகமாக இயங்க துவங்கியது. இதுதான் மனசு நடக்கிற மாற்றம் உடம்புக்கு வரும் அப்படிங்கிறது. இதனுடைய அடிப்படை எது? எங்கே துவங்கியது இந்த ஓட்டம், வேகம்? மனதில் ஏற்படும் மாற்றம். இதே மாதிரிதான் பயம் உண்டானால் சிறுநீர் போய்விடும். மரண நேரத்தில் விந்து வெளியேறிவிடும். விந்து மலம் ரெண்டும் வெளியேறும். மரண தருவாயில் இருக்கக்கூடிய நபர்களை பார்த்தீங்கன்னா மூச்சு இழுத்து இழுத்து இறந்து போவாங்க சில பேர். அப்படி வேக வேகமா மூச்சு மலர்ந்து மூச்சு இழுத்து இழுத்து இறந்து போறாங்கல்ல, மரண பயம் வருது இல்லை அவங்களுக்கு, விந்து வெளியே போகும், மலமும் போகும். அதுக்கப்புறம் தான் அவங்க அதை இறந்துருப்பாங்க. அதுக்கு தான் இறந்த உடனே குளிப்பாட்டி எடுத்து நிப்பாட்டி உட்கார வைப்பாங்க. பயமான சிறுநீர் போகும் இல்ல, அதுவும் மனதில் உண்டாகக்கூடிய ஒரு ரசாயன மாற்றம் தான். குணமாக்கக்கூடிய கலை உங்களுக்கு தேவை என்றால், குணமாக்கல் உங்களுக்குள் நடக்க வேண்டும் என்றால், மனதிலே உண்டாகக்கூடிய எண்ணங்களை நீங்கள் சீரமைக்க வேண்டும். அந்த சீரமைப்புக்கு தான் நேரடி பயிற்சிகளுக்கு வாங்க அப்படின்னு சொல்றது. உங்களோட மைண்டை நீங்க கம்ஃபர்ட்டா வச்சிருக்கணும், கம்ஃபர்ட்டா வச்சிருக்கணும். அல்லது மைண்டை எப்பயுமே நாம வந்து ஒரு 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 அமைதி நிலைமையில வச்சிருக்கணும். நோயினால் அவதிப்படுபவர், அவஸ்தைப்படுபவர், யார் நோயாலே ஒருவர் துன்பப்படுகிறாரோ அவருக்கு மருந்து கொடுப்பதை விட முக்கியமானது மன ரீதியான தைரியம் கொடுப்பதுதான். மன ரீதியான தைரியம் கொடுப்பதுதான். குணப்படுத்துவது மருந்திலே என்பது அரிதானது. பெரும்பாலும் சுகம் தருவது எது தெரியுமா? அவருக்கு தரக்கூடிய ஆறுதல், அவருக்கு தரக்கூடிய மகிழ்ச்சியான வார்த்தைகள், அவருக்கு குணமாகும் என்கிற நம்பிக்கையை விதைக்க வேண்டும். அவருக்கு ஏன் குணமாக போகிறது, ஏன் வியாதி வந்தது, இனிமேல் எப்படி குணமாக போகிறது என்பதையெல்லாம் அவருக்கு விளக்கி சொல்லக்கூடிய அந்த விளக்கத்தினால் அவர் மனதிலே உண்டாகக்கூடிய ஒரு மன மலர்ச்சி இருக்கிறத, அந்த மன மலர்ச்சி தான் அவரை விரைவிலே குணப்படுத்தும் என்பதை நான் சொல்லவில்லை. நவீன மருத்துவத்தினுடைய தந்தை ஹிப்போக்ரேட்டஸ் சொல்றார். ஹிப்போக்ரேட்டஸ்னு ஒருத்தர் இருக்கார், அவர் நவீன மருத்துவத்தினுடைய தந்தை. அவர் சொல்றார், நோய் குறித்தான பயம் என்பது, ஒரு உடம்புல ஒரு வியாதி வந்துருச்சு, தைராய்டு, சக்கரை வியாதி, ஒரு வியாதி வந்துருச்சுன்னா அதனுடைய பயம் என்பது குணம் ஆக்குதலுக்கு தடையாக இருக்கிறது. ஒரு நோய் வந்துவிட்டால் அது குணமாவதற்கு நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும், குணமாகும் என்பதை நம்பி குணமாவதற்கான பயிற்சியில ஈடுபட வேண்டும். அதை விட்டுவிட்டு நோயை பற்றி பயந்து கொண்டு இருந்தோம் என்றால் அந்த நோய் இன்னும் தீவிரமடையும், நோய் குணமாக்கலுக்கு தடை உண்டாகும். நோய் பற்றி மன ரீதியாக ஆரம்ப நேரத்தில் பயம் இல்லாமல் தைரியமாக இருக்க வேண்டும். அதுதான் முதல் கட்ட துவக்கம். நோய் குணமாதல் என்பது
நமது மனதிலே நல்ல எண்ணத்தை உருவாக்கினால் நோய் குணமாதல் அப்படிங்கிறது நல்ல வேதியியல் மாற்றத்துக்கு உட்பட்டு உடம்பு நலமடையும். மனதிலே சோர்வு உண்டானால் உடம்பை பாதிக்கும். உடம்பை பாதிக்கும். உடம்பு பாதி தேவையாயுது. மனசை வச்சுக்கிட்டு நல்லா இருக்கணும். இல்ல மருத்துவர்கள் ஆலோசனை வழங்குகிறார்களே, எதுக்காக? நம்ம குணமாகணும். ஆஸ்பத்திரியில் நீங்கள் ஹெவியாக ஏதாவது பேஷண்ட்டாக மாட்டிட்டீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு ஒரு குளுக்கோஸ் பாட்டில் கொடுத்து டாக்டர் விசிட் வந்து நல்லா இருங்க, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இத்தனை நாளில் சரியாகும், இவ்வளோ நாள் என்கிட்ட இருங்க, 2 மாதம் 1 மாதம் அட்மிட் ஆயிருங்க, இல்லை என்னென்ன ஆப்ரேஷனை பண்ணுங்க, உங்களுக்கு நான் சரி பண்ணி தரேன் அப்படின்னு மருத்துவர் சொல்கிறாரு. என்ன காரணம்? உங்களுடைய மைண்டில் இது பற்றி ஒரு எண்ணம் இருக்கும். அந்த வியாதியை பற்றி ஒரு எண்ணம் இருந்த துன்பத்தில் இருப்பீங்க. இந்த ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிரும் அப்படிம்பாரு. இல்லை இந்த மாத்திரையெல்லாம் கரைச்சிடலாம் அப்படிம்பாரு. இல்லை 2 நாள் இருங்க சரியா பெறும்பாரு. இல்லை காய்ச்சலுக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த ஊசியை போடுங்க, இந்த டேப்லெட் எடுங்க, 2 நாளைக்கு உடம்பு வலிக்கத்தான் செய்யும், அப்புறம் சரியா போயிடும் அப்படின்னு மருத்துவர் சொல்லி அனுப்பி விட்டுருவாரு. இந்த தகவலை தெரிவிப்பது எதற்காக? ஒரு நோயாளியிடம் அவருடைய மனநிலையில் இருக்கக்கூடிய பயம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நோய் இருக்கும். அந்த மனதில் இருக்கக்கூடிய பயத்தை எடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மருத்துவரும் என்ன செய்வாங்க, அந்த மைண்ட்ல இருந்து இருக்கக்கூடிய பிரச்சனையை எடுத்து விட்டுருவாங்க. சிலருக்கு நோயினுடைய தீவிரம் புரியாது, ரொம்ப லேசினஸா இருப்பாங்க. அப்ப என்ன பண்றதுன்னா, பாருங்க 2 வருஷம் 3 வருஷம் தான் தாங்கும் உடம்பு, அதுக்கு மேல தாங்காது, உடனே சரி பண்ணிக்கங்க அப்படின்னு அந்த அலாம், அந்த எச்சரிக்கை அதுவும் கொடுக்கணும் ஒரு மருத்துவர். அதுவும் வேணும். அது பயமுறுத்துறது இல்லை, அதுக்கு பேர் எச்சரிக்கை. ஒருத்தருக்கு வந்து கிட்னில கல் அப்படின்னாரு ஒருத்தர். நேரடி பயிற்சிக்கு வாங்கன்னு, இல்லைங்க அவ்வளோ பெரிய கல் இல்லைங்கன்ட்டாரு. இன்னைக்கு தொப்பைக்கு குட் பை குழு என்ன 5ல் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார், அவ்வளோ பெரிய கல் இல்லைங்க அப்படின்ட்டார். அப்போ என்ன அர்த்தம்? அது பெரிய கல்லா மாறி உடம்புல வலி வேதனை உண்டாகி உயிர் நோவும் அளவுக்கு வந்தா தான் அதை அவர் வந்து அதை கவனிப்பாரு அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்தில் அவர் இருக்கார். அப்போ அவருக்கு நம்ம எச்சரிக்கை கொடுக்க வேண்டியிருக்கு. ஏங்க இன்னைக்கு இந்த கல்லை விட்டுட்டீங்க அப்படின்னா அது இன்னும் பெருசாகி இவ்வளவு ஒரு வீரியமாகி இந்த அளவில் அது பிரச்சனையாக வந்து நிற்கும். நடக்கக்கூட முடியாத மயக்கம் போட்டு விடுற நிலைமைக்கெல்லாம் ஒரு நேரம் நீங்கள் வர வேண்டிய நிலைமை வரும். அதனால உடனடியாக உணவின் மூலமாக சரி பண்ணிக்கங்கன்னு நம்ம எடுத்து சொல்லக்கூடியது. அது பயமுறுத்துறது இல்லை, எதிர்கால நோயினுடைய அந்த வேதனைகளை சொல்லி இன்றைக்கு அவருக்கு எச்சரிக்கை செய்யறோம் அப்படின்னு அர்த்தம். அதுவும் செய்யணும். எனக்கு சொன்னாரு கிட்னி கல் பிரச்சனைன்னாரு. நான் சொன்னேன் நேரில் வாங்க அப்படின்னு. அவர் உடனே இல்லை அவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை அப்படின்ட்டாரு. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய மனதுதான் உங்கள் ஒவ்வொரு செல்களையும், உடம்பில் இருக்கும் ஒரு செல்களையும் இயக்குகிறது. நீங்கள் மற்றவர்களை நேசிக்கக்கூடிய நபராக, பிறரை நேசிக்கக்கூடிய மனமுடையவராக நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய செல்கள் ஒவ்வொன்றும் பாருங்க, உங்களுடைய செல்கள் ஒவ்வொன்றும் ஒன்றொன்றை நேசித்துக் கொள்ளும். நீங்க பிறரை நேசிப்பவராக இருந்தால் உங்கள் மனமும் அவரை நேசிக்கும். உங்க உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் ஒவ்வொன்றும் இன்னொருவரை நேசிக்கும். கணவன் மனைவி உறவுங்கிறதே அதுதான். மனதால், உடலால், ஆத்மாவால் ஒன்று கூட வேண்டும். மனம் ஒருவரை நேசிக்கிறது. செல்கள் என்பது ஒருவரை இவர் உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் அவர் உடம்புல இருக்கக்கூடிய செல்களை ஒன்றை ஒன்று நேசிக்கும். மனதால் ஒன்று கூடி, உடலால் ஒன்று கூடி, ஆத்மாவால் ஒன்று கூடி, இப்படி ஒருங்கிணைந்து 1 1 1 + 1 2 இல்லாம 1 × 1 1 ஆகி ஒன்றும் ஒன்றாக ஆகி ஒன்றில் ஒன்று இணைந்து கலந்து நிறைவு பெற்று அது ஒன்னஸாக மாறினால், ஒன்றும் இணைந்தால் அது ஒன்னஸ் ஆகணும். அது வந்து கணவன் மனைவி உறவுல இருவர் கிடையாது, இருவரும் ஒருவராக இருந்தால்தான் அந்த வாழ்க்கைத்தான் புனித மார்க்கம் நோக்கி நகரும். அதுதான் ஒரு அற்புதமான கணவன் மனைவி வாழ்க்கை. நீங்கள் பிறரை வெறுக்கிறீர்கள் என்றால், நல்லா தெரிஞ்சுங்க, நீங்கள் பிறரை விரும்புகிறீர்கள் என்றால் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய செல்கள் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய இன்னொரு செல்லை விரும்பி இருக்கும். நீங்கள் இன்னொருவரை வெறுக்கிறீர்கள் என்றால் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய செல்கள் ஒன்றை வெறுத்துவிடும். அதனாலே மனநிலை பாதிக்கும், உடல்நிலையும் பாதிக்கும். இதனாலதான்
சுவாமிமார்கள், குருமார்கள், ஞானியர்கள், சித்தர்கள், இந்த உலகம் பஞ்சபூத சக்தி, எல்லா உயிரையும் தன்போல் நேசி, எல்லாவற்றிலும் ஒரு அன்பை, கருணையை, ஈகையை வைத்துக்கொள், எல்லாம் தமறு போல் எண்ணி அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. எல்லாம் தமறு போல் எண்ணி, பார்க்கின்ற மாதரை பாராது அகன்று போய், மூலத்தில் அழல்முட்டி சேர்க்கின்ற யோகி சிவயோகி. பார்க்கின்ற மாதரை பாராது அகன்று போயிரு, ஓடி போயிரு. பிறரை நீங்கள் வெறுத்தால் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு செல்களும் உங்களை வெறுக்க. நீங்கள் யாரோ ஒருவர் மீது வெறுப்பு காட்டிவிட்டு, கோபத்தை காட்டிவிட்டு நீங்கள் அமைதியாக இருந்து விட முடியாது. அவர் மீது கோபத்தை காட்டினேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். இல்லை, அந்த கோபத்தை நீங்கள் உங்கள் உடலில் தான் காட்டினீர்கள். வெறுப்பு அவர் மீது காட்டப்பட்டது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். இல்லை, வெறுப்பு உங்கள் மீது ஒரு செல் இன்னொரு செல்லோடு காட்டிக் கொண்டு இருக்கிறது. உங்களுக்குள் மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு செல்லும் இன்னொரு செல்லை வெறுப்பதற்கு நீங்கள் வேறு நபரை வெறுத்தால் அது நடக்கும். உங்களுடைய செல்கள் ஒருங்கிணைந்து செயல்படாது. மனிதன் என்ன மனநிலைமையிலே இருக்கிறானோ அது வாட்டர், குடி தண்ணீர், நீரில் பிரதிபலிப்பதாக ஜப்பானிய விஞ்ஞானி மசாரோ யமாட்டோ நிரூபித்து காட்டினார். ஆய்வை நிரூபித்தார். மனிதனுடைய உடம்புல 3 பங்கு தண்ணி இருக்கு. 3 பங்கு தண்ணி. உலகத்துல, பூமியில, கடல் 3 பங்கு, நிலம் 1 பங்கு. உங்களுடைய மனநிலை, உடல்நிலையினுடைய பங்குகளை பெரிய விஞ்ஞானி அவர், ஜப்பானிய விஞ்ஞானி அவர், மசாரா யமாட்டோ. ஒரு கிளாஸ் வாட்டர். ஒன்னு ரொம்ப திட்டினாரு, ஃப்ரிட்ஜில் வச்சாரு. இன்னொன்னு வாழ்த்தினாரு, ஃப்ரிட்ஜில் வச்சாரு. ரெண்டையும் அப்புறம் எடுத்து பார்த்தாரு. வாழ்த்தினது கிறிஸ்டல் கிளியரா சூப்பரா இருந்துச்சு. திட்டுனது பிரேக் ஆகி உடஞ்சு அப்படியே வெடிச்சு அக்கல் சுக்குலா கிடந்துச்சு. வாட்டருக்கு நினைவுத்திறன் இருக்கு, வாட்டருக்கு மனநிலைமை இருக்கு, தண்ணீருக்கு மனநிலைமை இருக்கு. தண்ணியை திட்டினா தண்ணி அங்கே ஃப்ரிட்ஜில். நீங்கள் அந்த இந்த செக்கப்பை நீங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்க. 2 கண்ணாடி டம்ளர் எடுங்க, 2லையும் தண்ணி ஊற்றுங்க. தண்ணியை பார்த்து நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், சிறப்பாக இருக்கணும், வாழ்காலமுடன் நல்ல இன்பமாக இருங்கள், நல்ல பண வளத்தோடு செல்வ வளத்தோடு இருக்க வேண்டும், ஆச்சரியம், அதிசயம், அற்புதம், இனிமை, நன்மை அப்படின்னு பாசிட்டிவா வார்த்தைகளை பேசி அதை தூக்கி வச்சிருங்க உள்ள. இன்னொரு கிளாஸ் வாட்டர் எடுத்துக்கிட்டு என்னென்ன உங்களுக்கு தோணுதோ, கெட்ட வார்த்தை உங்களுக்கு தோன்றல பேசலைன்னா, ஏதாவது நெகட்டிவான கெட்ட வார்த்தை யூடியூப்ல போட்டு அந்த வாட்டருக்கு நேராக வச்சு விடுங்க. அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் அந்த வாட்டரில் போய் பெட்டுற மாதிரி வச்சுட்டு அதை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சு பார்த்துருங்க. அது ஐஸ் கட்டியாக மாறும்ல, அந்த ஐஸ் கட்டியாக மாறின பிறகு எடுத்து நீங்கள் பாருங்க. அது சிக்கலாகி அப்படியே ஒரு மாதிரி வெடிபட்டு ஒரு மாதிரி உடஞ்சு கிடக்கும். செக் பண்ணி பாருங்க. நான் சொல்றதெல்லாம் செய்து பார்த்தா தான் தெரியும் உண்மை. உணவின் மூலமா குணப்படுத்தலாங்கிறேன். நேரில் ஆயுசுன்னு ஒரு பயிற்சி உட்கார்ந்ததான் தெரியும். மே மாதம் 15, 16, 17, 18, 19 வாழை இலை குளியலோட இலவச பயிற்சி. வாழை இலை குளியல் 48 நாள் வாட்ஸ்அப் பயிற்சி இலவசம், 48 நாள் ஆன்லைன் பயிற்சி இலவசம். இந்த பயிற்சிக்கு வரக்கூடியவங்களுக்கு ஆயுஷ் 100 பயிற்சி நடக்க போகுது. 5 நாட்கள் பயிற்சி, கட்டணம் உண்டு. 5 நாள் தங்குறதுக்கு வாடகை, 5 நாள் தங்கி இருந்து சாப்பிட்றது, சாப்பாடு. என்னோட பயிற்சி தான் இலவசம். சாப்பாடு ஒரு நேரம் உங்கள் பிளேட்டில் வைக்கக்கூடிய உணவு, அதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ தெரியும் உங்களுக்கு அந்த சாப்பாடினுடைய முழு மதிப்பு உங்களுக்கு தெரியும். ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்குற அந்த உணவினுடைய அந்த தரம், அந்த உணவினுடைய விலை மட்டும் 200 ரூபா வரும். ஒரு நேரம் சாப்பாடு அவ்வளோ குவாலிட்டியாக, அவ்வளோ ஹைஜீனிக்காக உங்களுக்கு நேச்சர் ஃபுட்டு வரும். இயற்கை உணவு எது, சமையல் உணவு எதுன்னு உங்களால் கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு வரும். கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு. மனநலத்தை எவர் ஒருவர் காக்கிறீர்களோ அவர்கள் தான் குணமாக முடியும். மனநலத்தை நீங்கள் காத்து சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? வாங்க நேரடி பயிற்சிக்கு. உங்களை உட்கார வச்சு நேருக்கு நேராக பேசி உங்களை சிரிக்க வச்சு, சிந்திக்க வச்சு, ரசனையாக உங்களை நீங்களே உள்முக பயணமாக உங்களை பார்க்க வைக்க வேண்டும்.
வீட்டில் இருந்து கொண்டே சில பேர் சில விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்கள், அப்படி இல்லை. இப்ப ஆன்லைன்ல உட்கார்ந்து இருக்கும்போது எத்தனையோ பேர் அங்கே என்னென்னமோ வேலை செய்து கொண்டு நான் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிலர் கன்னத்திலே கை வைத்துக் கொண்டு நான் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிலர் வீடியோவை ஆஃப் செய்து விட்டு நீங்கள் பேசிக்கொண்டு நான் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சில பேர் மல்லாந்து படுத்துக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதோ ஒரு அம்மாவை பார்த்து கொண்டிருக்கிறேன், கிச்சனிலே வேலை செய்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆன்லைனில் சில பேர் நடந்து கொண்டு கேட்கிறீர்கள். ஆன்லைனில் சில பேர் வாகனத்தை இயக்கி கொண்டு நீங்கள் நான் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆன்லைன்ல சில பேர் ஹெட்போன் இல்லாம உட்காந்துருக்கீங்களா? நான் பேசுறது செதறல் அடிச்சு கேட்கும். உங்க வீட்டுல பேசுற மற்றவங்களுடைய சவுண்டோட சேர்த்து கேட்கும். அப்ப முழுமையா கேட்காது. முழுமையா கேட்காது. வீடியோ ஆன் பண்ணாதவங்க நிறைய பேர் அப்படியே பார்த்துட்டே இருப்பீங்க. குப்பரப்படி சில பேர் தூங்கிடுவீங்க. சில பேர் செல்ல ஆன் பண்ணி எங்கேயா வச்சுட்டு அவங்கவுங்க வேலையை நீங்க பார்த்து கொண்டு இருப்பீங்க. இப்ப நேரடி பேச்சுன்னா அப்படிலாம் நீங்க உட்கார முடியாதுல்ல. இப்ப பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஆன்லைன் பேச்சுல உங்களுக்கு திடீர்னு ஒரு போன் ஒன்று வரும். குறுக்க போன் வந்துச்சுன்னா உங்களுக்கு கேட்குமா நான் பேசுறது? உங்களை தான் கேட்டேன். நான் இப்ப பேசுறேன், குறுக்க போன் வருது, நான் பேர கேட்குமா? கேட்காது. அந்த போனை அட்டன் பண்ணிட்டு இதோ வாரேன்ட்டு போவீங்க. அது 3/4 மணி நேரம் பேசி முடிச்சுட்டு வருவீங்க. இங்க ஆன்லைன்ல நான் பேசின பூரா முடிஞ்சே இருக்கும். இன்னைக்கு நான் என்ன பேசினேனே உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு என்ன பேசினேனே தெரியாது. இன்னும் சில பேருக்கு நான் பேசுறது சவுண்ட் இல்லை, சவுண்ட் இல்லை, சவுண்ட் இல்லைம்பீங்க. ஏன் சவுண்ட் இல்லை? நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது இடையில உங்களுக்கு வாட்ஸ்அப் கால் அடிக்கடி வந்துகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்ல கால் வருதுன்னு கூட தெரியாது. அந்த வாட்ஸ்அப் கால் வர வர வந்துகிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு சவுண்டு கேட்காம போயிடும். சவுண்டு கேட்காம போயிடும். சவுண்டு கேட்காது. வாய்ப்பே இல்லை. அதுக்குதான் நேரடியா பயிற்சிக்கு வாங்கன்னு சொல்றோம். மே மாதம் அற்புதமான பயிற்சி இருக்கிறது. அனைவரும் வாங்க, நேரடியா குடும்பத்தோடு வாங்க. மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கட்டணம். 5 நாள் பயிற்சி. கல்லூரி பள்ளி மாணவர்களுக்கு. இது மே மாசம் மட்டும் இந்த சிறப்பு சலுகை. மே மாசம் மட்டும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு. பள்ளியிலே கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு 1000 ரூபாய் தான் ஃபீஸ் 5 நாளைக்கு. மிகப்பெரிய மாற்றங்களை உங்களுக்குள்ளே நீங்கள் உண்டு செய்தால் மட்டும்தான் நீங்கள் எப்போதும் நன்றாக இருக்க முடியும். அதுல மிக முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறரை நேசிக்கக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். மன அழுத்தம் ஏற்படாமல் உங்களுடைய வாழ்க்கை சூழலை நீங்கள் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். நோய்கள் குறித்து உங்களுக்கு பயம் இருந்தால் அந்த பயத்திலிருந்து விடுபடுவது என்பதை நான் அந்த 5 நாள் பயிற்சியில உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். நோய்கள் குணமாகும் என்கிற நம்பிக்கையோடு எப்படி வாழ்வது என்கிற ஆக சிறந்த சிந்தனையை ஆயுசு 100 பயிற்சியில நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். நடந்ததையே நினைத்து நினைத்து மீண்டும் மீண்டும் நினைத்து 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 வருந்தி வாழ்க்கையை வறுத்து கொண்டீர்களே, அந்த வருந்தாமல் இருப்பது எப்படி என்பதை நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். உங்கள் மனதிலே பாதிக்கப்பட்டு கிடக்கக்கூடிய செயல்களை எல்லாம் அப்புறப்படுத்தி அகற்றி தூர்வாரி தூசு தட்டி தூக்கி வீசி மனதை பாதிக்கக்கூடிய செயல்களிலிருந்து எப்படி நீங்கள் தவிர்த்து வாழலாம் என்பதை எல்லாம் உங்களுக்கு ஞான கல்வியாக தந்து விடுவேன். உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகளை தீவிரமாக ஆய்வு செய்து அது குறித்து பயத்துல நீங்க சிக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக சிலருக்கு நாடி பார்க்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். சிலருக்கு நாடி பார்த்து, எல்லாருக்கும் நாடி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, சிலருக்கு அந்த அவசியம் உண்டாகும். ஹீலிங் ப்ராசஸ்ல எல்லாம் எனக்கு குருநாதர்கள் சொல்லி கொடுத்து எல்லாருக்கும் பார்க்க வேண்டிய இல்லை, பார்க்கணும்னு அவசியம் தேவைப்பட்டா பாருங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ உங்க உடம்பிலே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் கூட அது என்னவென்று, சின்ன பிரச்சனை தான், ஆனா அதை தீவிரமா ஆய்வு பண்ணணும். ஆய்வு பண்ணணும். ஹெரன்யா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படிம்பாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். அது கண்டினியூ ஆனிச்சுன்னா மனதிற்கு பிடித்த நற்செயல்களை எவர் ஒருவர் செய்கிறாரோ அவர் எப்போதுமே இன்பமாகத்தான் இருப்பார். அப்படி மனதுக்கு பிடித்த நற்செயல்கள் எது என்று, உங்களுடைய மனதுக்கு எது பிடித்தது என்று உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கும். அதை உங்களுக்கு விளங்க செய்வதுதான் ஆயுசு 100 பயிற்சி குணமாக்கும் கலை. 1 வருஷம் கழிச்சு நடக்குது பயிற்சி. 1 வருஷம் கழிச்சுன்னா பயிற்சி நடத்தினா செலவாகும். செலவாகும், பெரும் பொருட்செலவாகும்.
தக்காளி வாங்கணும், வெங்காயம் வாங்கணும், மைக் செட்டு, வாடகை, உங்களை உட்கார வைக்கணும், அதுக்கு ஒரு சேரு, உங்களுக்கு ஒரு தட்டு எல்லாம் வாங்கி வைக்கணும், செலவாகும். ஒரு கல்யாண நடத்த 10 லட்சம் 15 லட்சம் செலவாகுது இல்லை, அந்த மாதிரி தான் அதுவும் செலவாகும். மக்கள் கூட்டம் வராங்கன்னா தண்ணி செலவு இருக்கு, குடி தண்ணி இருக்கு, குளியல் தண்ணி இருக்கு. சில பேர் மண் குளியல் எடுக்கிறேன்பாங்க, சில பேர் வாழலை குளியல் எடுக்கிறேன்பாங்க. செலவு இருக்குல்ல, அதெல்லாம் செலவு எல்லாம் பண்ணணும். செலவு செலவு பண்ணாமல் இப்படி பண்ண முடியும். அந்த எக்கனாமிக்கல் சூழ்நிலைக்காக நம்ம ஒரு வருஷம் பண்ண முடியல. இந்த தடவை பண்றோம். உடலுக்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில எத்தனையோ வேதி பொருட்களை நீங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய உணவிலே வேதி பொருட்கள் இருக்கிறது, கெமிக்கல் பொருட்கள் நீங்கள் நிறைய சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அதிலிருந்து உங்களை முற்றிலுமாக நான் விடுதலை செய்து தருவேன். ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடிய எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் அழைச்சிக்கிட்டு வாங்க பயிற்சிக்கு, நான் சாப்பிட விடாம பண்றேன். பால், டீ, காபி, தயிர்னு போதையில் அடிபட்டு கிடக்கிற யாரை வேணாலும் அழைச்சிட்டு வாங்க பயிற்சிக்கு, நான் சரி பண்ணி தர்றேன். எவ்வளவு பெரிய வியாதியில் இருக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, அழைச்சிட்டு வாங்க பயிற்சிக்கு, நான் சரி பண்ணி தரேன். எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி வாங்க சிவகாசிக்கு எல்லாரும். ஹனுமந்தா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், 5 நாள் பயிற்சி, ஆயுசு 100, குணமாக்கும் கலை பயிற்சி. உங்களை குணப்படுத்தி ஆயுசு 100, 100 வயசு வரைக்கும் நீங்க எந்த தேக குற்றம் இல்லாம மிகச்சிறப்பா இருக்கலாம். மனதை சமநிலையில் வைத்துக் கொள்ள வேண்டுமா? இந்த மாதிரி நடக்க போற ஆழ்மன பயிற்சி இலவசமா ஆயுசு 100 பயிற்சியில கொடுத்தாடுறோம். ஆழ்மன பயிற்சி இலவசம் அந்த தடவை, நினைவாற்றல் பயிற்சி இலவசம். இந்த முறை ஆயுசு 100 பயிற்சி மே மாதம் வரக்கூடிய நபர்களுக்கு ஆழ்மன பயிற்சி இலவசம். 3 நாள் நடக்கக்கூடிய 3000 ரூபாய் கட்டணம் இருக்கக்கூடிய பயிற்சி இலவசம். நினைவாற்றல் பயிற்சி 2 நாள் இருக்கக்கூடிய 4000 ரூபாய் கட்டணம் இருக்கக்கூடிய நினைவாற்றல் பயிற்சி இலவசம். இந்த தடவை ஆயுசு 100 பயிற்சி வரக்கூடியவங்களுக்கு. உடம்பு தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் ஆட்டோமேட்டிக் ட்ரீட்மெண்ட் மிஷின். உடம்பு அதனை அதுவே சரி செய்து கொள்ளும், தன்னைத்தானே குணம் செய்து கொள்ளக்கூடிய பக்குவம் இந்த உடம்புக்குள்ளே இருக்கிறது. உடலில் குணமாக்கக்கூடிய ஆற்றல் அதற்குள்ளே இருக்கிறது. அதை அதன் சுதந்திரத்திலே நீங்கள் விட வேண்டும். தன்னைத்தானே அது சரி செய்து கொள்ளும். உடலில் குணமாக்கும் கலை அது இயல்பாகவே இறைவனால் அந்த அறிவு போதிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த எண்ணங்கள் உங்களுக்கு வர வேண்டும் என்றால், தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய அந்த ஆக்ஷன் உங்க உடம்புக்குள்ள ஆக்டிவேட் ஆக வேண்டும் என்றால், நீங்கள் நேரடியாக ஆயுசு 100 பயிற்சிக்கு மனதை சமநிலையிலே வைத்துக் கொள்ள வேண்டும். மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் அனைத்தும் அடுத்த நிலைக்கு போனால் தேவையற்ற எண்ணங்கள் உண்டாகி அது அடுத்த நிலைமைக்கு போனால் அது தேவையில்லாத சிக்கலெல்லாம் உருவாக்கி தரும். மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் செயலாக சிந்தனையாக மாற வேண்டியது இல்லை. மனம் சமநிலையில் இருந்து அந்த மனதிலே ஒரு நல்ல எண்ணங்கள் மட்டுமே எப்போதுமே உருவாகுமே, ஆனால் அது செயல் வடிவத்துக்கு வரலாம். அது வரலாம், அப்படி வரலாம். நம் மனதில் உருவாகக்கூடிய எண்ணங்கள் சரியில்லாமல் போனால், மோசமாக இருந்தால் அது உருவாகக்கூடாது. அது மோசமானதெல்லாம் அடுத்தடுத்த சிந்தனைகளுக்கு போகக்கூடாது. அதெல்லாம் கட் பண்ணணும். பொண்ணு ரோட்ல போது பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, ஒரு பையன் பார்த்து போறான், பிரச்சனை இல்லை. பொண்ணு அழகா இருக்கு, சைட் அடிக்கிறான்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. அந்த பொண்ணு எனக்கு தான் அந்த பொண்ணு பின்னாடி யூட்டன் போட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கே போய் அதே மாதிரி 100 நாள் ஒரு வருஷம் அந்த பொண்ணு பின்னாடியே சுற்றி தான் வேலையும் விட்டுட்டு எந்த நேரம் பார்த்தாலும் அந்த பொண்ணுக்காகவே அலைஞ்சு இவன் வாழ்க்கையை வீணடிச்சு அந்த பொண்ணு பின்னாடி சுத்துறதே ஒரு வேலையா பார்த்துக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்க. அப்போ அது தடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ரோட்ல போது ஒரு பொண்ணு அழகா இருக்கு, அந்த பூ அழகா இருக்கு, அந்த ட்ரெஸ் அழகா இருக்கு அப்படின்னு பாட்டு போயிட்டா ஓகே. கணவன் மனைவி சாலைகளை போகும்போது மனைவி ஒருத்தர் பார்க்குறாங்க, ஒருத்தர் கழுத்தில் நெக்லஸ் நல்லா இருக்கு, ஏங்க அந்த நெக்லஸ் நல்லா இருக்குங்க, சரி நல்லா இருக்குன்ட்டு போயிட்டா பிரச்சனை இல்லை. ஏங்க அதே நெக்லஸ் எனக்கு வாங்கி கொடுங்க, அதே நெக்லஸ் எனக்கு வாங்கி கொடுங்கன்னா முடிஞ்சு சொல்லி.
அதே நெக்லஸ் ஆனா என்ன இன்னைக்கு 53, 54, 55 தெரியல ஒரு பவுனு பறந்துட்டு கிடக்கு வேலை, தங்கத்துக்கு வேலை. அதே சங்கிலியும் அதே மாதிரி நெக்லஸ் எனக்கு இன்னைக்கே வாங்கி கொடுன்னா பார்த்தேன், ரசித்தேன், சிரித்தேன் அப்படின்னு போயிட்டே இருந்தா பிரச்சனை இல்லை. இப்ப எனக்கு அதுதான் வேணும், பெட்ரூமாஸ் லைட்டே தான் வேணும் அப்படின்னு அப்படி சொன்னோம்னு வச்சுங்க, அங்கேதான் பிரச்சனை உருவாகுது. அங்கேதான் பிரச்சனை உருவாகுது. அப்படிப்பட்ட மனநிலைமைகளை சரி செய்ததற்குத்தான், சரி செய்யத்தான் ஆயுசு நூறு பயிற்சிக்கு வர சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட மனநிலைமையெல்லாம் சரி செய்து உங்களுடைய தேக குற்றங்கள், மன குற்றங்கள், உடலியல் என்னென்ன குற்றங்கள் இருந்தாலும் அனைத்தையும் நீக்கி உங்களை குடும்பமாக மொத்தமாக நான் காப்பாற்றி தருகிறேன், நான் குணப்படுத்தி தருகிறேன். உணவிலே குணமாக்குகிறேன், முத்திரையிலே குணமாக்குகிறேன், யோக பயிற்சியிலே குணமாக்குகிறேன். ஒவ்வொருவரையும் குணமாக்குவது முடியும். குணமான பிறகு மருத்துவரை சந்தித்து உங்களுடைய மருத்துவ ஆய்வுகளை செய்து அவர் மருந்து வேண்டாம் என்று ஒரு நாள் சொல்லுவார். அந்த சான்றிதழோடு வந்து என்னை ஒரு நாள் பாருங்கள், ஐயா மருந்து ஏற்கனவே சாப்பிட்டேன், சான்றிதழ். இப்போது உங்களுடைய பயிற்சி முறைக்கு நான் வந்தேன், வாழ்க்கை முறையை மட்டும் நான் மாற்றி அமைத்தேன். நீங்கள் எனக்கு கொடுத்தது மருத்துவ பயிற்சி அல்ல, வாழ்வியல் முறை மாற்று பயிற்சி. நான் அதில் கலந்து கொண்டு வாழ்வியலை மாற்றிக் கொண்டேன். இதோ இப்போது எனக்கு குணமாகிவிட்டது. அதே மருத்துவரிடம் சான்று பெற்றிருக்கிறேன். இது ஏற்கனவே உள்ளது, இது குணமானதற்கான சான்று என்று என்கிட்ட ஒரு நாள் காட்டுங்க. அதான் எனக்கு சந்தோஷம். அதான் எனக்கு சந்தோஷம். வாங்க நேரடி பயிற்சிக்கு.